ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எக்லெஸ் ப்ளம் கேக் செய்ய போகிறோம். நம்ம சுகர் மெல்ட் பண்ணாமல் சுகர் சேர்க்காமல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் சோக் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை திராட்சை, உலர் திராட்சை எடுத்துக்கலாம். கருப்பு திராட்சை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், இதோட டூட்டி ஃப்ரூட்டி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண செரிஸ் 1 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தயிர், நான் மெஷரிங் கப்பில் 1 கப்பில் மைதா எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக இதெல்லாம் கரையிற அளவுக்கு நம்ம ஹேண்ட் விஸ்க்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பிளெண்டர் வச்சு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்து 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எக்கு சேர்க்கல, எசன்ஸ் ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த டின்னில் பேக் பண்ணுறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 32 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நைஃப் விட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இதை நான் நைட் தான் செஞ்சேன். அடுத்த நாள் காலையில் தான் கட் பண்ணேன். ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அடுத்த நாள் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.